இந்த பாகுபலி படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனதுலருந்து, எல்லா இண்டஸ்ட்ரியுமே சும்மா எந்த படம் எடுத்தாலும், பான் இண்டியா படம் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு கிரிஞ்ச் கமர்ஷியல் ஃபார்மேட்ல ஒரு படத்த எடுத்து, அத எல்லா லாங்குவேஜஸ்லயும் டப் பண்ணி, ரிலீஸ் பண்ணி, அது அந்த இண்டஸ்ட்ரியோட ஆடியன்ஸ்க்கே புடிக்காம போயி, மொரட்டு டிசாஸ்டர் ஆகிட்டு இருக்குங்க. பான் இண்டியா ஃபிலிம்ஸ்னா என்ன? இந்த ட்ரெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? முதல் பான் இண்டியா ஃபிலிம்ஸ் எப்போ ரிலீஸ் ஆச்சு? பான் இண்டியா ஃபிலிம்ஸ் அப்படின்னா, எப்படி இந்தியன் சினிமாக்கு பிரச்சனையா இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேசிக்கா ஒரு பான் இண்டியன் மூவினா என்னன்னா, ஒரு படம் எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு வைடர் தீம்ல இருக்கிறது தாங்க. இத இன்னும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு தமிழ் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா, அத வேற லாங்குவேஜ்ல டப் பண்ணி ரிலீஸ் ஆகுறப்போ, அது தமிழ் லாங்குவேஜஸ்க்கு மட்டும் கனெக்ட் ஆகாம, டப்ட் வெர்ஷன பார்க்குற மத்த லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகுற மூவிஸ் தான் நம்ம பான் இண்டியா மூவிஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா, அதுக்குன்னு வெறுமனே டப் மட்டுமே பண்ணி ரிலீஸ் ஆன அந்த படம் எல்லாமே பான் இண்டியா மூவி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கோர் கன்டென்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா ஆடியன்ஸ்க்கும் எமோஷன்ஸ்ல கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுதான் பான் இண்டியா மூவி. இது பான் இண்டியன் கல்ச்சர் உருவானது இப்போ இல்லைங்க. 1948 டைம் பீரியட்ல இது இருந்துட்டு இருந்திருக்கு. ஆனா அப்போல்லாம் இப்போ மொத்தமா இந்த மத்த லாங்குவேஜஸ்ல எல்லாம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ற மாதிரி எல்லாம் ரிலீஸ் பண்ணாம ஒரு படம் ஒரு லாங்குவேஜ்ல எடுத்து ரிலீஸ் ஆகி அது ஹிட் ஆச்சு அப்படின்னா அதை திரும்ப வேற லாங்குவேஜ்ல ஷூட் பண்ணி அதுக்கப்புறமா தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. முதல் இந்த பான் இண்டியன் கல்ச்சருக்கு விதை போட்டது என்னவோ நம்ம தமிழ் சினிமா தாங்க. 1948ல எஸ் வாசன் டிரெக்ஷன்ல கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்திலேயே 30 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல ரெடி ஆகி ரிலீஸ் பண்ண படம் தான் சந்திரலேகா. இந்த படத்தை ஆரம்பத்துல தமிழ் படமா எடுத்துட்டு 9th ஏப்ரல் 1948ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா படம் தமிழ்ல பயங்கரமான ஹிட் ஆனதுனால ஹிந்திலயும் இந்த படத்தை எடுக்க பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அதுக்குன்னு அப்படியே எடுக்காம ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் ரீஷூட் பண்ணி அதுக்கப்புறமா டிசம்பர் 24 1948ல படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஹிந்திலயும் இந்த படம் பயங்கரமான ஹிட் ஆகிருக்குங்க. அதுக்கப்புறமா தான் மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பான் இண்டியன் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுமே எல்லா லாங்குவேஜஸ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாம ஒரு லாங்குவேஜ்ல ஹிட் ஆச்சு அப்படின்னா அதை மத்த லாங்குவேஜஸ் ரீஷூட்டோ பண்ணி தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதை தமிழ் சினிமால மட்டும் இல்லைங்க, கன்னடம் இண்டஸ்ட்ரியிலயும் இதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1959ல நம்ம சிவராஜ்குமாரோட அப்பா ராஜ்குமார் ஆக்டிங்ல வந்த கன்னட படம் தான் மகிஷாசுரமர்த்தினி. இந்த படம் கன்னட லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் சக்சஸ் ஆனதோ இதை தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு கிட்டத்தட்ட 7 லாங்குவேஜஸ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. தமிழ் ஆடியன்ஸ் நிறைய ஹிந்தி படங்கள் உதாரணமா ஆராதனா, குட்டி, பாபி, ஷோலே, தீவார்னு ஏகப்பட்ட ஹிந்தி மூவிஸ ஹிந்தி லாங்குவேஜ்லயே இங்க நம்ம தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆனதை பார்த்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேட்லயுமே எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸுமே அந்தந்த ஆத்தென்டிக் லாங்குவேஜ்லயுமே பார்த்து அதை கொண்டாடிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பான் இண்டியன் ட்ரெண்டை புதுசா மாத்தினது ஆகஸ்ட் 24 1984ல மலையாளம்ல வந்த மை டியர் குட்டி சாத்தான். கிட்டத்தட்ட தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடான்னு ஒரே நேரத்துல 5 லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரே நாள்ல வேற வேற லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகி பான் இண்டியா ரிலீஸ்க்கு புது ட்ரெண்ட் கொண்டு வந்தது இதுக்கு அப்புறமா தாங்க. சிங்கிதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் டிரெக்ஷன்ல கமல்ஹாசனோட ஆக்டிங்ல 1987ல வந்த படம் தான் புஷ்பக விமானா. இந்த படத்துல டயலாகே இல்லைங்க. அதனால இந்த படத்தை தமிழ்ல பேசும் படம்னும், தெலுங்குல புஷ்பக விமானம், புஷ்பக விமானம்னு மலையாளத்திலையும், புஷ்பக விமானா அப்படின்னு கன்னடத்திலையும், புஷ்பக் அப்படின்னு ஹிந்திலையும் ஒரே நேரத்துல 7 வேற வேற டைட்டில்ஸ்லயும் ஸ்டேட்லயும் ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த படத்தை சில தெலுங்கு ஆடியன்ஸ் தெலுங்கு படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சிங்கிதம் ஸ்ரீனிவாஸ் ராவோ தெலுங்கு டிரெக்டர்னு. ஆனா கமல்ஹாசன் அண்ட் சிங்கிதம் ஸ்ரீனிவாஸ் ராவோ டிரெக்ஷன்ல ஏகப்பட்ட தமிழ் மூவிஸும் வந்திருக்குங்க. அதே மாதிரி தான் இந்த படத்தையும் ஆரம்பத்துல பேசும் படம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஆனா புஷ்பக விமானா அப்படின்னு கன்னடத்துல இந்த படத்தை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா அங்க டாக்ஸ் ரொம்ப கம்மின்னு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் கங்குலி ராம்சேத் நாகராஜ் அப்படிங்கிறவரும் ஒரு கன்னட ப்ரொடியூசர். அதனால மட்டும்தானே தவிர இது தெலுங்கு படமும் இல்ல, கன்னட படமும் இல்ல. இந்த மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பான் இண்டியன் ட்ரெண்ட் இருந்துட்டே தாங்க இருந்திருக்கு. ஆனா இத நம்ம நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஒண்ணு ஒரு லாங்குவேஜ்ல ஹிட் ஆன ஒரு படத்த மத்த லாங்குவேஜஸ்ல ரீஷூட் பண்ணியோ இல்ல டப் பண்ணியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லனா மை டியர் குட்டி சாத்தான் மாதிரி இல்ல பேசும் படம் மாதிரி புது கான்செப்ட்ல இருந்ததுனால பான் இண்டியா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வாண்டடா பான் இண்டியன் ரிலீஸ் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜஸ்லயும் டப் பண்ணி நம்ம ஆடியன்ஸ் கிட்ட திணிக்கல. அதே மாதிரி இந்த பாகுபலி சக்சஸ்ல இருந்து தான் இப்ப அதிகமா இந்த பான் இண்டியன் ஃபிலிம்ஸ பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா இந்த பாகுபலியை ராஜமௌலி பைலிங்குவல் மூவியா தமிழ் அண்ட் தெலுங்குல மட்டும் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இந்த 2 லாங்குவேஜஸ்ல சக்சஸ் ஆகணும் அப்படின்னு தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காருங்க. ஏன்னா அவரோட முந்தைய படங்களான மகதீரா, நானி இந்த 2 படமே தமிழ்ல பெரிய ஹிட்டுங்க. ஆனா பாகுபலி ரிலீஸ் ஆகுறப்போ மேபி எல்லா லாங்குவேஜஸ்லயுமே ஒர்க் ஆகுற மாதிரியான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெரிமெண்டலா மத்த லாங்குவேஜஸ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பாகுபலி சக்சஸ் ஆனதுக்கு பெரிய ரீசன் பாகுபலி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேண்டசி மூவி. இது எல்லா லாங்குவேஜஸ் மக்களுக்குமே
அவங்க கேட்டு வளர்ந்த ஒரு ராஜா கதையோட மேட்ச் ஆகுற மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ரீசன். ஆனா இதுவே ஒரு தெலுங்கு மக்களுக்கும் மட்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு தெலுங்கு அரசன பத்தி பேசியிருந்தா, படம் பாகுபலி அப்படிங்கிறது இன்னும் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பான் இண்டியன் சக்சஸா ஆகியிருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இப்படி பெருசா பான் இண்டியன் ஹிட் குடுத்த ஒரு படத்த எந்த படத்த எடுத்துக்கிட்டாலுமே, உதாரணத்துக்கு தங்கல் ஒரு ஸ்போர்ட்ஸ் டிராமா, கேஜிஎஃப் என்னதான் ஒரு ஆக்ஷன் படமா இருந்தாலுமே பேசிக்கா அம்மா சென்டிமெண்ட். இப்படி எந்த பான் இண்டியன் ஹிட் குடுத்த ஒரு படத்த எடுத்துக்கிட்டோம்னாலும், அதுல எல்லா லாங்குவேஜ் ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு கோர் கான்செப்ட் இருக்கிறது தான் ஒரு மேஜர் ரீசனுங்க. ஆனா இத புரிஞ்சுக்காம நம்ம தமிழ் டைரக்டர்ஸே சில பேரு சம்மந்தமே இல்லாம பான் இண்டியன்னு ஏதோ ஒரு கான்செப்ட்ல படத்த எடுத்து ஃப்ளாப் குடுத்துடுறாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் பண்ணி ஒரு பான் இண்டியன் மூவி சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமே இல்லங்க. உதாரணத்துக்கு நம்ம டைரக்டர் மணிரத்னத்த எடுத்துக்கிட்டோம்னா, அவரோட எல்லா மூவிஸும் எல்லா லாங்குவேஜஸ் ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகியிருக்குங்க. ஏன்னா, அவரோட எல்லா படங்கள்லயுமே எமோஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா வொர்க் ஆகுது. இப்படி பான் இண்டியா ப்ராடக்ட்ட குடுத்து சக்சஸ் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாம, எடுக்கிற கன்டென்ட்ட ரொம்ப குவாலிட்டியா, எமோஷன்ஸ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வச்சாலே, எல்லா படமும் எல்லா லாங்குவேஜஸ் ஆடியன்ஸ்க்குமே கனெக்ட் ஆகும். ரீசென்ட் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, மகாராஜா எல்லாருமே பான் இண்டியா சக்சஸ் அப்படின்னு ஓடிட்டு இருந்தப்போ, மகாராஜா ஓடிடில வேர்ல்ட் ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச பான் இண்டியா மூவி எதுங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க.